வேஞ்சி ஓஞ்சிச்சுன்னா அந்த இதுல கல்கடியில எல்லாம் போய் பூந்துக்கும். அப்புறம் அந்த பூரா வந்து கடிச்சிடும். அப்ப பூரா கடிக்கிற இடத்துல கொஞ்சம் வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் வச்சு அமுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டம்ளர்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே கலக்கி ஒரு துளி பிஞ்சு உப்பு போட்டு குடிக்க சொல்லிடுவாங்க. அப்போ கூறாங்கடிச்சு ஒரு நாள் 2 நாள் நல்லா போயிடும். மறுபடியும் அது தடுப்போ எதுவும் வராது. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த குளவி அங்கே இங்கே எல்லாம் கூடு கட்டிட்டு இருக்கும். அப்போ அந்த குளவி வந்து கொத்திருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுண்ணாம்பு எடுத்து கொஞ்சோண்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கையில அப்படியே தேய்ச்சி விட்டு அந்த குளவி கொட்டுன இடத்துல அந்த இது இருக்குதான்னு பார்ப்பாங்க முதல்ல. அந்த கொடுக்கு சின்னதா துணுண்டா ஊசி விட சின்னது துணுண்டா இருக்கும் கொடுக்கு. அதை எடுத்துட்டு இதை வச்சு தேய்ச்சி விட்டாங்கன்னா வீங்காம ஒரு வலி இல்லாம இருக்கும். அதே மாதிரி தேள் கடிச்சாலும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு இது பண்ணி முக்கால்வாசி பெரிய தேள் எல்லாம் கடிச்சிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கே போயிடுவோம். நாங்களே யாரும் வீட்டு இதுவே பண்ண மாட்டோம். பெரிய தேள் நட்டுவா கிளீம்பாங்க. நல்லா இவ்வளோ பெருசு இவ்வளோ தண்டி இருக்கும். இப்படி போச்சுனாலே பார்த்தாலே ஒரு அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி அந்த தேள் வந்து கடிச்சிச்சுன்னா முக்கால்வாசிக்கு நாங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். இந்த நாய் கடிச்சிச்சுன்னா அதே மாதிரி அவங்க வீட்டு தண்ணி வாங்கி குடிச்சா நல்லா போயிடும் அப்படி இப்படிம்பாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். நாய் கடிச்சாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்பவுமே நாய்க்கு கடிக்கு மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க. 7 நாள் போடணும் ஊசி. அதே மாதிரி ரொம்ப சிவியரா ஆயிட்டான்னா குன்னூர் போங்கன்னு சொல்லிடுவாங்க. குன்னூர்ல தான் அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. நாய்க்கடிக்கு குன்னூர்ல தான் மருந்து இருக்கு. அங்க போனா 2 நாள் 3 நாள்ல சரியாயிரும். இப்போ கூட சமீபத்தில் நான் பேப்பர்ல படிச்சேன். ஒரு இன்ஸ்பெக்டரு அவங்க வீட்டு வளர்த்தின நாய் நகம் கையில பட்டு 5 நாள்ல உயிர் போயிடுச்சான். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நாயை வச்சு எப்படியெல்லாம் இதா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதே ஒரு அழிவா வந்து சேர்ந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு இப்படி ஒரு சிலருக்கு அப்படி. அதுக்குன்னு நாய் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாய் இப்போ வந்து போலீஸ்காரங்க இந்த படம் அந்த படங்கும் போது நாய் நாயெல்லாம் வச்சு மோப்ப சக்தி எல்லாம் பண்ணி பண்ணும்போது அதெல்லாம் கடி அது கடிக்காத அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க வளர்க்குறது அவங்கவுங்களுடைய இஷ்டம். ஆனா நாய் கடிக்காமையும் பார்த்துக்குங்க. எல்லாருமே குழந்தைங்களை எல்லாம் வெளியே விடும்போது இந்த வெயில் காலத்துல எல்லாம் நாய்க்கிட்ட எல்லாம் அனுப்பாதீங்க அதிகமா. அது கடிச்சிச்சுன்னா ஐயோ சும்மா பல்லு பட்டுச்சுதான் அப்போதான் விஷம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. இப்ப நான் அந்த போலீஸ்காரன் செத்ததுல இருந்து மனுஷுக்கு ஒரே சங்கடம். ஒரு நகம் பட்டு அந்த ஆள் அந்த ராபிஸோ அந்த நோய் தாக்கிருச்சான். அந்த நாய்க்கு 5 நாள் அவரு இறந்துட்டாரு. அவர் எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேர்த்த அவரு மிலிட்ரியில இருந்து எல்லாம் பண்ணியிருப்பாரு. போலீஸ்காரங்கும் போது வேலை எத்தனை செஞ்சிருப்பாங்க. ஒரு இதுக்கு சொல்றேன். அவங்களுக்கே ஒரு நாய்ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இது. எல்லாம் கவனமா இருங்க. நாய்க்கிட்ட எல்லாம் அதிகமா இது பண்ணாதீங்க. அதை மீறி அதுக்கு நான் சொன்னோம்னா உடனே அதை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காமிச்சு அதுக்கு மருந்தெல்லாம் கொடுங்க. நாய் வளர்த்துறது கிளி வளர்த்துறது அதே மாதிரி. அது கொத்தும் பண்ணும். முக்கால்வாசிக்கு கூண்டுல கிளி வச்சு வளர்த்துறதே பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் அது ஒரு இதா வளர்த்துறாங்க. ஆனா நம்ம இந்த கொசுவுக்கு இந்த ஈக்கும் தான் ஒரு கூண்டும் இல்லை ஒரு இதுவும் இல்லை. அது சுதந்திர பறவைய சுத்தி எல்லாத்தையும் கடிக்குது. எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம நீ பணக்காரனை கடி ஏழை கடி அவன் ஒல்லியா இருக்கிறான் அவனை கடி குண்டா இருக்கிறான் இவனை கடின்னு எல்லாம் கிடையாது. யார வேணாலும் இந்த கொசுவும் இதுவும் பாரபட்சம் இல்லாம கடிக்கும். கடிச்சு அவங்களுக்கு நோய் உண்டாக்கி அதனால நம்ம வந்து முக்கால்வாசிக்கு ஓரளவுக்கு கொசு தொல்லையிலிருந்து நம்மளும் கொஞ்சம் அந்த டிச்சி தண்ணி தேங்காம எங்காச்சும் ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்ல டயர்ல அதுல இதுல தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குதுன்னு வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரம்ல எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சோம்னா புழுவெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இருந்ததுன்னா கீழே எல்லாம் ஊத்திருங்க. யாரும் வந்து அந்த தண்ணியெல்லாம் உபயோகிக்காதீங்க. கொஞ்சம்
நல்லா ஓரளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா உபயோகிங்க. இந்த புழு இதெல்லாம் வந்துச்சுன்னா தண்ணியில உபயோகிக்காதீங்க. அதனால எத்தனை ஒரு நோய்கள் எல்லாம் வரும், நோய் பரவும் குடும்பத்துல. அப்புறம் எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு வந்தா எல்லாத்துக்குமே வந்துடும். அப்புறம் இந்த கொசுவோட இது அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து கை ரெண்டும் தொடச்சி மேல எல்லாம் தேய்ச்சிக்கிட்டா கொசு கொஞ்சம் அந்த வாசத்துக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்கீங்க அது கையுங்காலும் தான் தேய்க்க முடியும். இடுப்புகளை அப்படி இப்படி கழுத்துக்கிட்டே மூஞ்சுக்கிட்டே எல்லாம் போய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அங்கெல்லாம் வந்து கடிச்சிட்டு போறதுதான். அதுக்கு சுதந்திரம், எங்க வேணாலும் கடிக்கும், எங்க வேணாலும் போகும். அது ஒண்ணுக்குதான் யாருமே தடை போடுறது இல்ல. நீ இங்க கடிக்கிறியா, இரு உன்னை பேசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இல்ல. அது எங்க வேணாலும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கடிக்கும். அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான, நீங்க கேட்டு கேள்விப்படாமலும் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு மனசுக்கு ஏத்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க இதுல குடும்பத்துல யாராச்சும் இது மாதிரி பெரியவங்க இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்களா என்றதை சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.